ரொம்ப நல்லா இருக்கு, எங்கேஜிங்கா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா பார்க்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட போங்க. அண்ட் எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. மியூசிக்கு, சாங்ஸு, ஃபைட் சீன்ஸு எல்லாமே சூப்பராக இருக்கு. மெசேஜ் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ இன்னும் சூப்பராக இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம் இருந்துச்சு. எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. அது வந்து நீங்க தியேட்டர்ல வந்து பார்க்கணும். கரெக்ட் தான். அது எல்லாமே நல்லா காமிச்சிருக்காங்க. பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப சட்டிலா எடுத்துட்டு போயிருக்காங்க. நல்லா இருக்கு. படத்துல ஃபைட் இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப ப்ரொஃபஷனலா இருந்துச்சு. லைக் பார்க்க நல்லா இருந்தது. ஆல்சோ வந்து சின்மயி பாடின சாங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. குட்டி குட்டி ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப எங்கேஜிங்கா இருந்தது. லைக் கிளைமேக்ஸ் வரைக்குமே என்னால் கெஸ் பண்ண முடியல என்ன நடந்திருக்கோ அப்படின்ட்டு. ரொம்ப ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஆல்சோ வந்து சீட்டோட எட்ஜில் உட்காந்து நம்ம பார்க்குற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியோட எல்லாரும் பார்க்கலாம். நல்லா நடிச்சிருக்காரு. ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு. எனக்கு படம் போனதே தெரியல. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக போனதே தெரியல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஸ்டோரி சூப்பர். நான் இப்போ எல்லாம் கேட்டிங்கன்னா சொல்ல வராது. தயவுசெய்து இதை போட்டு கட் பண்ணியிருக்கேன் ப்ளீஸ். அப்படிலாம் இல்லை, த்ரில்லிங்காகவே போச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பார்க்கலாங்க. நல்லா இருக்கு. அதில் ரைட்டர் நல்லா எழுதியிருந்தாங்க. என்ன சொல்ல வராங்க படத்தில்? மெசேஜா இல்லை என்ன என்ன ஸ்டோரி சொல்ல வராங்க? சரி, ஓகே. அட்லீஸ்ட் காலேஜ் போர்ஷன், எலெக்ஷன்ஸ் எல்லாம் சொன்னாங்க. எந்த அளவுக்கு படம் என்கேஜிங்காக இருந்துச்சு? இங்கே லேக் ஆகிற ஃபீல் ஆச்சா? ப்ரொடியூசர் அவர் தான் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அவர் எப்படி பண்ணியிருக்காரு? ஓவரால் படம் ஃபேமிலியாக பார்க்க முடியுமா? லைக் நல்ல ஒரு சர்ப்ரைசிங்கான மூவி. இட் வில் மேக் யூ சர்ப்ரைசஸ். அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் தான் உங்களுக்கு எல்லாமே. ரெகுலர் ஸ்டோரி கிடையாது. இட் வில் பி குட். ஆக்சுவலாக படத்தில் என்ன சொல்ல வராங்க? அதான் சொல்கிறல, படத்தில் என்ன டைட்டிலுக்கும் படமும் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் டைட்டிலுக்காக நீங்கள் வந்து பாருங்கள். ஃபார் ஷுர் இட்ஸ் தேர். இது வந்து லைக் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப பிடிக்கும். யூ கேன் லேர்ன் வாட்ஸ் பாலிடிக்ஸ். ஆக்சுவலி பாலிடிக்ஸ் எங்கேருந்து வருது அண்ட் அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அதை வச்சு எவ்வளோ விஷயம் நடக்குது. இதில் ஆக்சுவலாக பார்த்தா காலேஜ் பசங்களுக்குலாம் வந்து இது ஒரு நல்ல ஸ்டோரின்னு சொல்லலாம். வந்து பார்க்கலாம். யூ பீப்புள் வில் நோ வாட்ஸ் எலெக்ஷன் அண்ட் வாட்ஸ் பாலிடிக்ஸ். எல்லாமே இருக்கு சார். போய் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை. ஸோ அவர் ஒரு ஃபர்ஸ்ட் கம் மூவி மாதிரியே தெரியல, அப்படிதான் சொல்றாரு. ஃபேஸ் கட்டு நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சர் நிறைய படம் இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஹீரோயின் நல்லா இருக்காங்க. சட்டிலாக நல்லா நடிச்சிருக்காங்க. அதான் சொல்கிறல, ஒரு புது ஹீரோயின், புது டீம் மாதிரியே இவங்க ஒர்க் பண்ணல. எஸ்பெஷலி லைக் ஆர்வி உதயகுமார் சார் இருக்காரு. இஸ் அண்ட் எப்படி சொல்கிற எக்ஸ்பர்ட். ஸோ தே வுட் ஹவ் காட் லாட் ஆஃப் கைடன்ஸ். டீம் இஸ் டூயிங் குட். ஆக்சுவலி இந்த மாதிரி சின்ன படத்தெல்லாம் யூ ஷுட் ப்ரமோட். ஆக்சுவலி ஸோ இது மாதிரி நல்ல படத்தெல்லாம் வந்து க்ரௌட் கிட்ட கொஞ்சம் எப்படியா ரீச் பண்ணுங்கள். மீடியா இஸ் த பெஸ்ட் பீப்புள் அண்ட் யூ ஆர் அ வெரி குட் வெப்பன். ஸோ நல்லா பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள் டீம். பாவ் லைக் தே ஆர் குட். அதனால் யூ ஷுட் டூ அ பெஸ்ட். தேங்க்யூ. ஒரு மாஸ் என்டர்டைன்மெண்ட் கமர்ஷியல் ஃபிலிம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஜாலியாக காமெடி, லவ், காலேஜ் எலெக்ஷன் அப்படி போகுது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா க்ரைம் த்ரில்லர் அப்படியே ஜோனல் மாறிடுது. க்ரைம் த்ரில்லர் படம் பார்க்கறதுனால இந்த படம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். சின்ன பசங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் கண்டிப்பாக படம் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது படம். சாங் ஆமாம், ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரியல, ரொம்ப கேஷுவலாக எடுத்திருக்காரு. ஃபைட் சீன்லாம் சூப்பராக இருக்குது. லவ் சீனும் நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்குது. ஒரு நெக்ஸ்ட் டோர் பாய் மாதிரி இருக்காங்க. எனக்கு இப்போ நியூ ஃபேஸ் மாதிரி தெரியல. இல்லை லேக்லாம் இது படம் 1 hour 50 minutes தான் படம். லேக்ல எதுவும் கிடையாது. சூப்பராக முடிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் ஏன் சீக்கிரம் முடிச்சிருக்காங்க கூட ஃபீல் பண்ணேன் கிளைமேக்ஸ். அப்போ கிளைமேக்ஸ் கடைசி சீன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா த்ரில்லிங்காக தான் போயிட்டு இருக்கு. கடைசி சீன் தான் ஓப்பன் பண்ணுறாங்க என்ன த்ரில்லிங்கிறது. ஆமாம். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபைட் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக லவ், காமெடி, எலெக்ஷன் அப்படி போயிடும். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா க்ரைம் தான், ஃபைட் சீன் தான் செகண்ட் ஹாஃபில் தான் இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன். சின்ன பசங்க பெரியவங்க எல்லாரும் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் பார்க்கலாம். அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பாருங்கள்.
படம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இது வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்குது, எங்கேயுமே லேக் ஆகலை படம். மியூசிக் அண்ட் ஹீரோயின் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்டும் இதில் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஈக்குவலாக இவங்க 2 பேருமும் நடிச்சிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருக்குது, பார்க்கலாம். இட்ஸ் ஒன் டைம் வாட்சபிள் மூவி. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்து பார்க்கலாம். ஃபைட் சீன்ஸ் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, காமெடி இருக்குது. எனக்கு அந்த சின்ன சின்ன கவுண்டர்ஸ்லாம் போடுறாங்கல்ல, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓவராலாக ஆமாம், அதுதான் சொல்கிறேன். அவரோட ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி இல்லை, நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட் மாதிரி தான் நடிச்சிருக்காரு. அண்ட் ஹீரோயின் கூட ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க, ரொம்ப அழகாக அவங்களோட போர்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் அந்தந்த ஆக்டர் ஐ மீன் யாரெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்களோ ஒருத்தவங்களும் அவங்களோட ரோலை வந்து ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம், வந்து இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.